தமிழக அரசுக்கு தர வேண்டிய பல்வேறு நிதிகளை தர மறுத்தது மத்திய அரசு. சோ இனிமே தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதியானது ப்ராப்பரா வருமா ஐயா? 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு பணம் தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய அரசாங்கம் அதை கேன்சல் செய்வதற்கு இதனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு விட்டதாக நான் கேள்விப்படுகிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. எனக்கு போகுது கம்பல்ஷன்ல இருப்பாருங்க. இந்த மத்திய அரசாங்கத்துக்கு பணம் வருங்க, அங்கேருந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கஜானாவை அப்படி நக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு பைசா வைக்கலையம்மா. முதலமைச்சருடைய டெல்லி விஜயத்தை 2-3 கோணங்களில் நாம் பார்க்கலாம். ஒன்று அரசியல், இரண்டாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஸ். ஸ்டாலின் என்ன பண்றாரு? பெரிய யுக்தி பண்றாரு. இவங்க டிவிக்கு இந்தியா அலையன்ஸ்ல போயிடுச்சுன்னா இந்தியா அலையன்ஸ் நம்ம கெடுக்கணும்னு பார்த்துட்டு லக்னோல இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவோட நிறைய பேரை பேச வச்சிருக்காரு. உத்தவ் தாக்கரேயோட ஸ்டாலின் பேசி நான் பிஜேபி நான் காங்கிரஸ் அலையன்ஸ் ஒண்ணு வச்சுக்கலாம், அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரி கொண்டு போறாரு. தமிழகத்தில் ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்றாகிவிட்டார்கள், நெருக்கமாக வந்து விட்டார்கள், திமுக தனித்து விடப்பட்டது என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டார் ராகுல் காந்தி. திமுக ஒரு அலையன்ஸ்க்கு தேடும், ஒண்ணு பாஜக வச்சுக்கலாமா இல்ல அதிமுக வச்சுக்கலாமா அப்படின்னு. அதிமுக திமுகவுக்குமே அலையன்ஸ் வந்தாலும் வரக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குதுங்க லாங்கர் ரன்ல. குழாய் மூலமாக கேஸ் வருது, எல்லாருக்கும் பைப் கேஸ் வருது, சிலிண்டர் கிடையாது. அதை தமிழகத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக 20,000 கோடி ரூபாய் செலவில் பைப் கேஸ் வரப்போகுது. அதுதான் ஒரு நற்செய்தியை விஜய் அவர்களே ஒரு நாட்களில் சொல்லுவார், பட்ஜெட் அதை தெரிவிப்பார்கள் என்று. தமிழக சட்டமன்றம் ஒரு மாதத்திற்கு நடக்கும்படி தருவாயில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பல இன்னல்களையும் அமளிகளையும் செய்யும் சட்டசபையில். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சவினா. இன்ற நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சோ அரசியல் களம் சார்ந்த பல்வேறு தகவல்களை நமக்கிடையே இன்னும் வழங்கிட்டு இருக்காங்க டெல்லியில இருந்து. சோ டெல்லியில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நியூஸ் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்று இருக்கக்கூடிய, அதாவது முதல் முறையா பங்கேற்று இருக்காங்க நிதி ஆயோக் கூட்டத்துல. சோ இந்த நிதி ஆயோக் கூட்டம் சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம், நமஸ்காரம் ரவீனா. டெல்லியில இருக்கீங்க, நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருப்பீங்க. விஜய் அவர்கள் வந்தது முதலியாக அனைத்து முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டம், நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் நாம் இருவரும் 2 மணிக்கு ஒளிப்பதிவு செய்கிறோம் என்றால் அவர் 3:30 மணிக்கு தான் பேச போறாரு. ஏன்னா ABCDEFGH தான் கொண்டு போறாங்க, ஆல்பபெட் தான் போனாங்க. தமிழ்நாடு லாஸ்டா வரப்போகுது, வெஸ்ட் பெங்கால் அப்புறம் வரப்போகுது. ஸோ தமிழ்நாடு பேசும்போது திரிபுரா முன்னாடி வந்துடும், தமிழ்நாடு வரும், அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா போட்டோல திரிபுரா சீஃப் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, ரேவந்த் ரெட்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரேவந்த் ரெட்டிக்கு இவருக்கு நல்ல ஒரு தொடர்பு இருப்பது தெரிகிறது. அண்டையாக பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய நலனை குறித்து, தமிழக தொழில் வளர்ச்சி, தமிழக விவசாய வளர்ச்சி, தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி என்று அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கு முதன்மை கொடுத்து மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கை நான் கடைபிடிக்க மாட்டேன் என்று மறைமுகமாக சொல்லி 2 முறை டெல்லிக்கு வந்தார் ஒரு மாதத்திற்குள், அந்த 1 மந்த் கேப்ல. அது ஒரு பாராட்டப்படுவதாகத்தான் பல அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். காரணம், சென்ற முறை இருந்த அரசாங்கம் மோதல் போக்குடன் இருந்தது. மோடியா லேடியான் என்றார்கள் ஜெயலலிதா. ஸ்டாலின் சொன்னார், ரிமோட் கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது, நீங்கள்லாம் இங்க வர முடியாது, பாஜக காலை ஊன முடியாது, மத்திய அரசாங்கம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது வரைக்கும் அவர் மத்திய அரசாங்கத்தை திட்டல விஜய், அமைச்சர்களும் திட்டல, புரிஞ்சுக்கிறாரு. திட்ட வேண்டிய இடத்துல திட்டுவாரு, வாழ்த்து வேண்டிய இடத்துல வாழ்த்துவாரு, நடுநிலைமையா இருக்காரு. பதவியேற்ற அன்னைக்கே ராகுல் காந்தி அருகே வைத்துக் கொண்டு சொல்லிவிட்டார், நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், பவர் சென்டர் ஒரே தான் இருக்குதுன்னு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான், அதனுடைய ஒரு வீழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். தமிழகத்திற்கு பாஜக செய்தது ஒன்றுமில்லை என்று ஸ்டாலின் வர்ணித்தாலும், அதே பிரதமர் 13 லட்சம் கோடி கொடுத்தேன் என்று பொது வழியில் பேசியதை விஜய் நம்பினார்.
விஜய் சொன்னார் இந்த 13 லட்சம் கோடியில 30% டாக்ஸ் போறது, தமிழ்நாட்டுல 3 லட்சம் பட்ஜெட் 3 லட்சம் கோடிக்கு அதுல 30% போச்சுன்னா 10% ஸ்டாலினுக்கு போகுது, 20% கட்சிக்கு போகுது, அப்படிதான் விளக்கினார் ஒரு பொதுக்கூட்டத்தை. அதையெல்லாம் அவர் மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த டெல்லி விஜயம். இந்த 2 டெல்லி விஜயத்திலையும் தமிழ்நாட்டில் இந்த ஜிஎஸ்டி குறைப்பது, எங்களுக்கு பணம் தேவை என்று உரிமையுடன் கேட்பது மத்திய அரசாங்கம் கொடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா போன மாட்டி வந்தபோது பிரைம் மினிஸ்டரும் பைனான்ஸ் மினிஸ்டரும் பார்த்தாங்க. அதை தவிர 2 முறை நிர்மலா சீதாராமனிடம் விஜய் பேசிவிட்டார் தொலைபேசியில். அதிகாரிகள் மூலமாக சில அணுகுமுறைகளை வைத்துக் கொண்டு எது நல்லது எது கெடுதல் என்று எல்லாம் புரிந்து கொண்டு அதை பார்க்க வந்திருக்கிறார். ஆனா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷன் இருந்ததாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். பல முக்கிய அமைச்சருடன் லஞ்ச் கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர், அதுல சாப்பிட்டாங்க. நேற்று என்டிஏ மினிஸ்டர்ஸ் பிளஸ் அதர் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு டின்னர் கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர், அதை பார்த்தாங்க. சோ இதெல்லாம் ஒரு பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடிந்தது அவரால். இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. அது புறக்கணித்தது அரசியல் ரீதியாக இருக்கும். காரணம் அவர் ரொம்பவே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டு போய்விட்டார். பொதுமக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தங்களுடைய அரசியலை தாங்கள் புகுத்தக்கூடாது 2 அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இடையே என்பதுதான் விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் புரிந்து கொள்ள முடியவில்லை, அதனால்தான் தோத்து போனாரு. விஜய் புரிந்ததுனால்தான் ஜெயித்தாங்க. ஆக மொத்தம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி விஜய் அப்ரோச் பண்ண போறாங்கன்னு பாக்கணுங்கம்மா. ஓகே, இப்போ மத்திய அரசு கூட தமிழக அரசு இணக்கமா போகும்னு நினைக்கிறீங்களா ஐயா? இணக்கமா தான் போக ஒரு கம்பல்ஷன்ல இருப்பாருங்க. இந்த மத்திய அரசாங்கத்துக்கு பணம் வருதுங்க, அங்கேருந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கஜானாவை அப்படி நக்கிட்டு போயிட்டாங்க. 1 பைசா வைக்கலையம்மா. அவங்கள ஒண்ணுமே சொல்லலையே. அதை பல முறை சொல்லி காமிச்சிட்டாரு. 18ஆம் தேதி சட்டசபை கூட இருக்கிறது. அதை தவிர முதலமைச்சருடைய டெல்லி விஜயத்தை 2-3 கோணங்களில் நாம் பார்க்கலாம். ஒன்று அரசியல், 2வது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, அரசு சம்பந்தப்பட்டது, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஸ். அது பொலிட்டிக்கலா பார்க்க போனீங்கன்னா ராஜ்நாத் சிங்கை பார்த்தாரு, அமித்ஷா பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் கை கொடுத்தாரு. சந்திரபாபு நாயுடு நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்தோட பேசியிருக்காரு. புதியதாக இந்த மீட்டிங்ல 4 பேர் புது சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்கம்மா. விஜய், சதீஷன், DK சிவகுமார், அதை தவிர சுவேந்து அதிகாரி, இந்த 4 பேர் பேசியிருக்காங்க. அந்த போட்டோ எல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் வந்துடும் பாருங்க. அதனால அரசியல் ரீதியாக பேசும்போது இந்தி கூட்டணிக்கு திமுகவை ஏன் விட்டீர்கள் என்று ராகுல் காந்தி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அகிலேஷ் யாதவும், தேஜஸ்வி யாதவும், ஓமர் அப்துல்லாவும், உத்தவ் தாக்கரேயும். அதற்கு பதில் சொல்ல முடியாது திண்டாடினார் ராகுல் காந்தி. இருப்பினும் அவர்கள் எல்லாம் திமுகவை வரவேற்கிறார்கள் தவிர தாவேகா வருவதை எதிர்க்கவும் செய்கிறார்கள். ஏன்னா ஒரு சைட்ல நீங்க இன்வைட் பண்றீங்க, இன்னொரு சைட்ல அப்போஸ் பண்றீங்க. அதனால ஸ்டாலின் என்ன பண்றாரு, பெரிய யுக்தி பண்றாரு. இவங்க டிவிக்கு இந்தியா அலையன்ஸ்ல போயிடுச்சுன்னா இந்தியா அலையன்ஸை நம்ம கெடுக்கணும்னு பார்த்துட்டு லக்னோல இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவோட நிறைய பேரை பேச வச்சிருக்காரு. பாட்னால இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவோட பேச வச்சிருக்காரு. பாம்பேல இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேயோட ஸ்டாலின் பேசி நான் பிஜேபி நான் காங்கிரஸ் அலையன்ஸ் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கு அகிலேஷ் யாதவ் தலைவர், அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரி கொண்டு போறாரு. லக்னோல ஜூலை மாசத்துல ஒரு மீட்டிங் நடக்கும்போது அது ஸ்டாலின் போறாரு. அப்போ இந்தி கூட்டணி என்ன ஆகும்? இந்தி கூட்டணி 2 பேர் இருக்கிறது கஷ்டமாச்சே. ஆக மொத்தம் இந்தி கூட்டணி உடைந்து விடும். அதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஜாகிரதையா இருக்காருன்றது என்னுடைய அரசியல் இன்டர்பிரிட்டேஷன். இதுக்கு முன்னதான் வந்திருக்கும் போது ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்கல அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது இல்லையா? சோ இந்த முறை வந்தப்போ சந்திச்சிருக்காங்க. இதுல இந்தியா கூட்டணியில இடம்பெறது குறித்து பேசியிருப்பாங்களா? நிச்சயம் பேசியிருப்பாங்க. 10 நிமிஷம் இருந்ததுனால பல அரசியல் விஷயங்களை பேசுவதற்கு முன்னதாக இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. ஏற்கனவே ராகுல் காந்தியோட டச்சில் இருக்காரு. சோனியா காந்தி அம்மையாரே ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிருக்காங்களே தவிர இன் டீட்டெயில் ராகுல் காந்தியோட தான் பேசுவாரு. அதை தவிர பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் தினம் பேசிட்டு இருக்காரு விஜயோட. அவர் எம்பி வேற, ராஜ்யசபா எம்பி, தமிழக வெற்றி கழகம் கொடுத்த பதவி அது. அதனால அந்த பேஸ் பண்றது பண்ணிட்டாங்க, அடித்தளம் போட்டு விட்டாச்சு. இனிமேல் பேசுறதெல்லாம் ஆன் ரெக்கார்டு எப்போ வேணா பேசிக்கலாமே.
இல்ல இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு எம்பி பதவி கொடுத்ததுமே இங்க தமிழகத்துல பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது ஐயா. இதுவுமே வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டதுதான். அடுத்த ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு இப்போதே கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் இதை பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, கண்டிப்பா அப்படிதான் பார்த்து ஆகணும், பார்த்த முடியும். அப்பதான் லாஜிக்கல் கன்க்ளூஷன் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இது போக போக பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிலவரங்கள் எல்லாம் தமிழகத்தில் ராகுல் காந்தியும் விஜயும் ஒன்றாகி விட்டார்கள், நெருக்கமாக வந்து விட்டார்கள், திமுக தனித்து விடப்பட்டது என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டார் ராகுல் காந்தி. ஏன்னா திமுக இருக்கக்கூடிய அலைன்ஸ் எல்லாமே விஜய் பக்கம் வந்துட்டாங்க. இப்போ திமுக வந்து ஒரு அலைன்ஸ்க்கு தேடும், ஒண்ணு பாஜக வச்சுக்கலாமா இல்ல அதிமுக வச்சுக்கலாமா அப்படின்னு. அதிமுக திமுகவுக்குமே அலைன்ஸ் வந்தாலும் வரக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குதுங்க லாங்கர் ரன்ல, ஒரு வருஷத்தை. ஏன்னா இப்போ நகராட்சி தேர்தல் நவம்பர் மாசம் டிசம்பர் மாசத்துல நடந்ததுன்னா அது 2029 தேர்தலுக்கான ஒரு அறிகுறிகளா வச்சுக்கலாம். எல்லாத்த தவிர ரவீனா, நான் ஒரு முக்கியமான செய்தி உங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சோனிபத் என்று ஒரு இடம் இருக்கிறது, டெல்லியிலிருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி ஹரியானால. அந்த ஹரியானால அசோகா யூனிவர்சிட்டின்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. நிறைய அயல் நாட்டினர் படிக்கின்றார்கள், ஆராய்ச்சிகள் செய்கின்றார்கள், ரிசர்ச் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல பொலிட்டிக்கல் காமெண்டேட்டராகவும் அரசியல் பொருளாதாரத்தை படிப்பதற்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதாகவும் ப்ரொஃபசர் என்று பேராசிரியர் ரூபத்துல பிரவீன் சக்கரவர்த்தி அந்த கல்லூரிக்கு போகிறார். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 நாட்கள். நேற்று முன்தினம் போன பொழுது அவருக்கு விசில் அடித்து பலர் வரவேற்றார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், விஜயை நீங்கள் எம்பி ஆகிவிட்டீர்கள் விசில் அடிச்சாங்க எல்லாரும். பசங்கள்லாம் நார்த் இந்தியன் பசங்க எல்லாமே 25-30 வயசு, எல்லாருமே PhD படிக்கிறவங்க, MBA படிக்கிறாங்க. அப்படின்னா இவர் வந்து உள்ள நுழைஞ்ச விசில் அடிச்ச விஜய்க்கு வாழ்க்கை விஜய் அப்படின்னு. அங்க 4 பேர் ஒரு பெரிய மாபெரும் ரிசர்ச் பண்றாங்க, PhD பண்றாங்க விஜயினுடைய தமிழ் வெற்றி கழகத்தை பற்றி. அதுல அந்த 4 பேர் பண்றதுல எப்படி கட்சி வளர்ந்தது, எப்படி பண்ணு, அதுக்கு கைடா இருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. அந்த 4 பேர் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு அரசியலை புரிந்து கொள்ளணும் அவங்களாம். அதுக்கு நான் சில விஷயத்தெல்லாம் கம்பேரிசனுக்காக அவங்க தமிழ்நாடு வந்து 1 மாதம் 2 மாதம் செலவழிக்க போறாங்க தமிழ்நாட்டில இருந்து. அந்த 4 பேரும் அந்த 4 பேரும் இளைஞர்கள், ஏதாவது 25-30 வயசுக்கு கீழே தான். சூப்பர் சூப்பர். அந்த 2 வருஷத்து ப்ராஜெக்ட் அது டாக்டரேட் வாங்கிடலாம் பண்ணிட்டீங்கன்னா. வட இந்தியாவில் விஜயை பற்றி படிப்பதற்கு, மேல் படிப்பு படிப்பதற்கு, டாக்டரேட் படிப்பதற்கு விஜயினுடைய டாக்டரின், விஜயினுடைய பாலிசி, விஜயினுடைய தீரம் என்ன என்று கேட்கிறார்கள். தீரம் என்றால் தீரி, அவங்களுடைய கொள்கை என்னன்றது. அந்த 2 பேர் பேசுற 2 பெண்மணி மாணவர்களிடம் மாணவிகளிடம் நான் பேசினேன். எங்க வீட்டுக்கு வந்தாங்க, பேசினாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல 27 மாதத்தில் ஒரு ஆட்சியை பிடிப்பது என்றால் NT ராமாராவுக்கு அடுத்ததாக, எம்ஜிஆருக்கு அடுத்ததாக விஜய். ஆனா விஜய் வந்து he surpassed other categories சொல்லி விளக்கம் கொடுத்தேன். விஜய் அவருடைய ஆரம்ப காலம் அவரே சொல்லியிருக்கிறது. அவருடைய ஸ்பீச்சஸ் அவருடைய யூடியூப்லயும் அவருடைய படிகள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க. நான் சொன்ன ஒரே ஒரு டிப் ஆஃப் கொடுத்தேன். அவர் குடும்பத்தில் இருந்த பொழுது, பேசும் பொழுது ஆரம்ப காலத்தில், நான் விஜய் பசியை பார்த்திருக்கிறேன், பட்னியை பார்த்திருக்கிறேன், ஏழைகளை பார்த்திருக்கிறேன், நான் ஒரு ஏழையாக இருந்தேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார். இன்று சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் வருடத்திற்கு 2000 கோடி சம்பாதித்து விட்டு அரசியலுக்கு பொதுமக்கள் சேவைக்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னாரே, அதுதான் விஜயினுடைய டாக்டரின், பொருளாதார கொள்கை. நான் விளக்கினேன். இதுதான் எஸ்போஸ் நேயர்களுக்கு ரவீனா மூலமாக சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு செய்தியாக நான் கருதுகிறேன். சரி, இப்ப மத்திய அரசு கூட தமிழக அரசு இணக்கமா போகும்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு பாத்தீங்கன்னா மத்திய அரசு கூட எந்த விதத்திலயுமே இணக்கமா போகல. காரணம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இங்க தமிழக அரசுக்கு தர வேண்டிய பல்வேறு நிதிகளை வந்து தர மறுத்தது மத்திய அரசு. தொடர்ந்து கல்விக்கான நிதியா இருக்கட்டும், இந்த நிதிகளையுமே வந்து தொடர்ந்து அவங்க கொடுக்கல. ஸோ இந்த முறை விஜய் அவர்கள் முதலமைச்சர் டெல்லி போயிருக்காங்க, நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல ஸோ இனிமே தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதியானது ப்ராப்பரா வருமா ஐயா? கண்டிப்பா. விஜயனுடைய நட்பு என்பது மத்திய நிதியமைச்சருடன் பிரதமருடன் நன்றாக இருக்கிறது. அரசாங்கத்திற்கு அரசாங்கம், பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்,
நன்றாக இருக்கிறது. அதனால ஒரு விரோத போக்கு இருக்காது. காரணம் என்ன என்று கேட்டால், புத்தம் புதியதாக வந்தவர் விஜய். அரசியல் அவர் கற்றுக்கொண்டு வருகிறார். அரசியலில் மூழ்கிய 4400 நாட்கள் இருந்த விஜய் அவர்கள் நம் பிரதமரிடம் பேசும் பொழுது புரிந்து கொண்டதற்கிறதுனாலதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுதுங்கம்மா. அதனால கண்டினியூடு பணம் வரும் தான் எதிர்பார்க்கிறாங்க. அதிகாரிகளிடையே ஒரு மோதல் போக்கு இல்லை. தாவேகாவிற்கும் பாஜகவிற்கும் அரசியல் ரீதியாக மோதல் இருந்தாலும், கொள்கை ரீதியில் இருந்தாலும், அரசாங்க ரீதியில் தமிழக மக்களை வஞ்சிக்க கூடாது என்பதில் நரேந்திர மோடி முதன்மை காட்டுகிறார். அதை விஜய் புரிந்து கொண்டு விட்டார். அதனால மோடி வித் விஜய் நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆயிடுச்சுங்க. ஜூலை மாதம் அமித்ஷா அவர்கள் சிங்கப்பெண்ணுடைய விஷயத்திற்கு தமிழ்நாடு முழுக்க மன்றத்துக்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு பணம் தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்த தவிர தமிழகத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிவுட் என்று சொல்லக்கூடிய அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவியினுடைய கணவர் போனி கபூர் இவங்கெல்லாம் சேர்ந்துன்னு ஒரு 1000 ஏக்கர் கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் பக்கத்துல, ஏர்போர்ட் பக்கத்துல. அங்க ஒரு பிலிம் சிட்டி கட்ட போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிலம் தரேன்னு ஒத்துன்னு இருக்காரு விஜய் இன் பிரின்சிபிள். அவங்கெல்லாம் இனிமேல் 1 வருஷம் 2 வருஷத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தவிர பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய அரசாங்கம் அதை கேன்சல் செய்வதற்கு தமிழக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு விட்டதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆன் த டாப் ஆஃப் இட் ரவீனா, வட இந்தியாவிலும் சரி, தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் குழாய் மூலமாக கேஸ் வருது. எல்லாருக்கும் பைப் கேஸ் வருது, சிலிண்டர் கிடையாது. அதை தமிழகத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக 20,000 கோடி ரூபாய் செலவில் 3 வருடத்திற்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகர்களில் பைப் கேஸ் வரப்போகுது. அதுதான் ஒரு நற்செய்தியை விஜய் அவர்களை ஒரு நாட்களில் சொல்லுவார். பட்ஜெட் அதை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் அவர் சென்னைக்கு வந்த பிறகு மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு அங்க வரப்போறாரு. வந்த பிறகு ஆளுநருடைய பேச்சுக்காக அமைச்சரவை கூடி அதை அனுமதிக்கும். தவிர ஆளுநர் உரையின் போது ஜூன் 18ஆம் தேதி முதல் தமிழக சட்டமன்றம் 1 மாதத்துக்கு நடக்கும்படி தருவாயில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பல இன்னல்களையும் அமளிகளையும் செய்யும். சட்டசபையில் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பயிற்சி பெறுவதை தவிர பிரபாகரன் சபாநாயகர் அவர்கள் மூலமாக தமிழகத்தினுடைய சட்டசபையினுடைய நிகழ்ச்சி நிகழ்களை எல்லாம் நேரடி டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதற்கு மத்திய அரசாங்கம் டெக்னிக்கல் ரீசன் வழியாக லோக்சபா டெலிவிஷன் மூலமாக பிரசாரிக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஒப்பந்தமும் தயாராகிவிட்டது. அதையெல்லாம் செய்ததுதான் நம்ம விஜயனுடைய டெல்லி விஜயத்தினுடைய முக்கியத்துவம், முத்தாய்ப்பு என்றுதான் சொல்லி தங்களுடைய நேரிலிருந்து விடைபெறுகிறேன். கண்டிப்பா நன்றி 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 கூறி விடைபெறுகிறேன். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.